மெஜஸ்டரோட தேர்ட் ரோல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உட்காந்து காட்டப்படுறேன். நல்லா தான் இருக்கு. இப்போ பார்க்க நல்லா தான் இருக்கும். முடியும் இருங்க, இந்த சீட்டை போடுவோம். இன்னும் இவ்வளோவா? இவ்வளோ ஸ்பேஸா? நல்லா மேக்ஸிமமாக தள்ளுனா ஏங்க பரவாயில்லைங்க. எம்ஜி, வாட் ஹவ் யூ டன்? சீரியஸ்லி கிளிஸ்டிங்க எம்ஜி, கிளிஸ்டிங்க. ரியலி இம்ப்ரெஸ்ட். எப்படிங்க? எஸ், எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கார் நிற்கிறது உங்களால் பார்க்க முடியும். என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இதுதான் எம்ஜி நியூவாக லான்ச் பண்ண எம்ஜி மெஜஸ்டர். பேருக்கு ஏற்ற மாதிரி மெஜஸ்டிக்காக நல்ல ஒரு லென்த் அதிகமான ஒரு கார் தாங்க இந்த எம்ஜி மெஜஸ்டர். செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் D+ செக்மெண்ட் எஸ்யூவி இந்த எம்ஜி மெஜஸ்டர் தான். இது என்ன D+ செக்மெண்ட்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ச்சுனர் வந்து டி செக்மெண்ட்டில் வரும். ஃபார்ச்சுனர் அதர் கார்ஸ் எல்லாமே. ஸோ அதர் கார்ஸ் ஃபார்ச்சுனரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லென்த்து விருத்து ஹைட் எல்லாமே அதிகம். ஸோ உங்களுக்கு தேர்ட் ரோ கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க, D+ செக்மெண்ட் எஸ்யூவின்னு. அது வந்து எம்ஜி மெஜஸ்டரில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் D+ செக்மெண்ட் எஸ்யூவி இந்த எம்ஜி மெஜஸ்டர் தான். கிராண்டாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி மெஜஸ்டிக்காக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் SMK மோரிஸ் கேரேஜஸ் எம்ஜி ஷோரூம் போரூர் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நமக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்ததுக்கு. SMK எம்ஜி மெஜஸ்டராக இருக்கட்டும், இல்லை SMK எம்ஜி ஷோரூமில் நீங்கள் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் போனாலும் இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இந்த ஷோரூமுக்கு வந்து தாராளமாக டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். காரோட பானட் ஓப்பன் பண்ணி பானட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து BMW கார்ஸில் பார்க்குற மாதிரி இந்த பானட் லிவரை 2 times புஷ் பண்ணால் பானட் ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம கீழே எந்த லிவரும் வந்து தேவை கிடையாது. இங்கே உங்களுக்கு எந்த லிவரும் வந்து கிடையாதுங்க. ஸோ அந்த 2 லிவர் வந்து 2 time புஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து பானட் ஓப்பன் ஆயிரும். அப்படியே வந்து ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுத்துருக்காங்க. பானட் செம்ம ஹெவி. ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கண்டிப்பாக தேவை. அது இந்த பட்ஜெட்டுக்கு ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்புறம் இன்ஜின் வந்து பார்ப்போமா? வாங்க. எம்ஜி மெஜஸ்டரோட மெஜஸ்டிக்கான இன்ஜின் இதாங்க. ஸோ தெரியுதா உங்களுக்கு? எம்ஜி ட்வின் டர்போ S2 லிட்டர் ட்வின் டர்போ இன்ஜின் தான் வந்து இந்த எம்ஜி மெஜஸ்டரில் கொடுத்துருக்காங்க. 1996 சிசி கொடுத்துருக்காங்க. 4 cylinders. மேக்ஸிமம் பவர் வந்து 158 bhp அண்ட் டார்க் வந்து 478 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. ஒரே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டீசல் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இந்த எம்ஜி மெஜஸ்டரில் வருது. வேறு இன்ஜின் ஆப்ஷன்ஸே கிடையாது. எனக்கு உங்களுக்கு இங்கே சவுண்ட் இன்சுலேஷன்ஸுமே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து நல்லா பேக்டாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஜினை எக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த காரு. காரோட பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மெஜஸ்டிக்கான லுக் எப்படி இருக்குது இந்த மெஜஸ்டருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. எம்ஜி மெஜஸ்டரோட ஃப்ரண்ட் லுக், மெஜஸ்டிக்கான ஃப்ரண்ட் லுக். அதுக்கு நடுவில் நின்றுருக்கேன், நான் நவுந்துடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மெஜஸ்டரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்ங்க. செம்ம போல்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே இடுப்பு அளவுக்கு இருக்குது இந்த காரோட ஹைட்டு. பானட் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே நடுவில் அந்த ஃபினிஷ் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கிளாசி பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய கிரில், நிறைய ஏர் இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில்லுமே வந்து நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா LED DRLs உங்களுக்கு இங்கேயும் LED DRLs, இங்கே ஒரு LED DRLs, கீழேயுமே வந்து வெர்டிகல் டைப்பில் LED DRLs கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆகுது. அந்த ஒரு சைடு இண்டிகேட்டர் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக போட்டு காட்டியிருக்கேன். இங்கே எல்லாமே வந்து கிளாசி பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணிங்க. எம்ஜி லோகோ செம்ம பெரிய எம்ஜி லோகோங்க. அதுவுமே வந்து ரொம்ப இந்த ஷைனிங் குரோம் இல்லை. நீங்கள் மற்ற எம்ஜி கார்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங் குரோம் இருக்கும். இந்த காலம் அவ்வளோவா ஷைனிங் குரோம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப இல்லை. 360 டிகிரி கேமரா இருக்குது. அதுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து 3 டைப் ஆஃப், அதாவது 3 ஸ்கொயர் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. விஷயலாக வந்து அந்த லோ பீம் 1 இருக்கும், ஐ பீம் 1 இருக்கும். ஆனால் இந்த காரில் லோ பீம் 2, ஐ பீம் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 கியூப் டைப்பில் LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. அதுலேயுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் வருது. எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கிளாசி பிளாக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்மெட்டல் கிரேல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் மட்டும் இல்லை, இதுவுமே வந்து மெட்டல் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மெட்டல் தான். ஏன்னா நீங்கள் ஆஃப் ரோடிங் பர்ஃபார்ம் பண்ணும்போது இதெல்லாம் அடி வாங்காமல் அந்த உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃப்ரண்ட் ஸ்கிப்ஸ் எல்லாமே வந்து மெட்டலில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த
அவ்வளோதான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரைட்டு. ஓகே, இதாங்க இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸுங்க. சொன்ன மாதிரி மெஜஸ்டிக்காக இருக்கா. வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப், சாவே 2 வேரியன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பில் 4x2 7 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. சாவே போனீங்கன்னா 4x2 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷனுமே இருக்குது. சாவேயில் 4x4 வேரியன்ட் போனீங்கன்னா 7 சீட்டர் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறது டாப் மோஸ்ட் வேரியன்ட் சாவே 4x4 7 சீட்டர் ஆப்ஷன். ஓகே, அப்படியே சைடு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா 265, 55 or 19 இன்ச்சஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பிக்கெஸ்ட் டயர் சைஸ் இந்த செக்மெண்ட்னு சொல்கிறாங்க, நம்மளும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அலாய் வீல்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு கிளாசிக்காக ஒரு ஷைனிங் ஃபீலில் தான் கொடுத்துருக்காங்க. 4 டயர்ஸ், 4 டயருமே டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். பார்க்குறதுக்கு டயர் பார்க்குறதுக்கு மேசிவாக இருக்குது. இந்த கிளைடிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் அந்த ஃபைபர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப் ரோடிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து மாட்டிக்கலாம். கிளாசி பிளாக்லாம் கொடுத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம், மெயின்டெனன்ஸும் கஷ்டம். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஆஃப் ரோடிங். அதுக்காக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்கேன். மற்றபடி எந்த இதுவுமே கிராஸ் கட்டிங்லாம் கிடையாது. ஏன்னா இது ஆஃப் ரோடிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணும், அதனால தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே அந்த ஃபினிஷை பாருங்கள், ஒரு க்ரோம் டீட்டெயிலிங். இதெல்லாம் காரோடே வருதுங்க. ஆக்சசரிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லாகவே வந்து க்ரோம் டீட்டெயிலிங் அண்ட் கிளாசி பிளாக் ஃபினிஷு. இந்த இடத்துல ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் ரெஸ்ட் நான் வந்து இன்ட்ரோல் இதில் ஏறி தான் பேசியிருப்பேன். சூப்பராக வந்து வெயிட் தாங்குது. ஃபுட் ரெஸ்ட்மே வந்து டீலர்ஸ் ஃபிட்டிங்காக கிடையவே கிடையாது, ஆக்சசரிஸாகவும் கிடையாது. கார் ஃபேக்ட்ரி ஃபினிஷ்லேயே வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபுட் ரெஸ்ட் நம்ம ஏறலாம் முடியாது. ஓகே, ஓஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங், ஆட்டோ டிமிங் ஓஆர்பிஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 டிகிரி கேமரா இருக்குது. அண்ட் படுல் லேம்ப்ஸுமே இருக்குது. நீங்கள் ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துருச்சு. ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. க்ரோம் டீட்டெயிலிங்லாம் எதுவுமே போல். ஸோ ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தியான காருங்க. ஸோ சைட்லேருந்து பார்க்க இந்த காரோட லென்த் உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ லென்த்தியான ஒரு காருன்னு? எஸ், ஸோ லென்த் வந்து 5 மீட்டர்ஸ்க்கு. ஸோ அது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5046, அதாவது 5046 mm லென்த்து. அதனால தான் இது வந்து D+ செக்மெண்ட்னு சொல்லி இதை வந்து கேட்டகரியில் நேம் பண்ணுறாங்க. 5046 mm லென்த்து. விருத்து வந்து 2016 mm விருத்து. ஹைட் வந்து 1870 mm ஹைட்டு. வீல் பேஸ் 2950 mm வீல் பேஸ். இந்த வீல்லேருந்து இந்த வீலுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2950 mm. அண்ட் 1 செக்மெண்ட் லீடிங் வீல் பேஸ் இந்த எம்ஜி மெஜஸ்டரில் தான் இருக்குது. ஏன்னா லென்த் அதிகமாக இருக்கும்போது வீல் பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்லாம் கண்டிப்பாக குரூப். ஏன்னா கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்து 219 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ரவுண்டப்பாக சொன்னால் 220 mm வச்சுக்கோங்களேன். அவ்வளோ லென்த்தியான ஒரு காருங்க. சூப்பராகவே இருக்குது. ரூஃப் லைட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற ரூஃப் லைட்ஸ்லாம் இல்லை, நார்மல் ரூஃப் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் லக்கேஜ் கேரியர் போட்டுக்கலாம். சன்ரூஃப் இருக்குது, பட் லக்கேஜ் கேரியரை வேணால் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா 7 சீட்டர் காரில் இது லைட்டான ஒரு லக்கேஜ் கேரியர் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து குரோம் ஃபினிஷ் எதுவுமே தரல. அதாவது டார்க்கர் குரோம், பிளாக் ஃபினிஷ், பியூனோ பிளாக் ஃபினிஷ் தான் இந்த விண்டோ சைட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லா காலையும் குரோம் ஃபினிஷ் கொடுப்பாங்க. இப்போ எதுலேயுமே வந்து குரோம் ஃபினிஷ் எதுவுமே தரல. பெரும்பாலும் இப்போ வர காலம் மட்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை. இதுவே பார்க்குற கிளாசிக்காக சூப்பராக இருக்குது. கட்டன் கிரீசஸ்லாம் பெருசாக இல்லை. அங்கேருந்து ஒரு ஷோல்டர் லைன் இங்கேருந்து வந்து இது வரைக்கும் முடியுது. இங்கே ஒரு லைன் போகுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி டிசைன் பேட்டர்லாம் எதுவுமே கொடுக்கல. இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் போகுது. சேரும் உள்ள வராது, ஏன்னா அது ஆஃப் ரோடிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இந்த சைட்லேருந்து இந்த காரை பார்க்குறது என்ன ஹைட்டுங்க, செம்ம ஹைட்டான ஒரு கார் தான் இது. அப்படியே பேக் வருவோமா வாங்க. மெஜஸ்டரோட அப்பேச்சர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரோச் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 27 degrees. அதாவது இப்படி ஏறுறது வந்து 27.7 degreesங்க. டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து 23.0 கிட்ட வந்து டிபார்ச்சர் ஆங்கிள், அதாவது இப்படி இறங்குறது. ஸோ அந்த அப்பேச்சர் ஆங்கிள், அந்த டிபார்ச்சர் ஆங்கிள் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கிப்லாம் வந்து தட்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் மெயினான ஒரு விஷயம், வாட்டர் வைடிங் கெப்பாசிட்டி வந்து 810 mm வாட்டர் வைடிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஹெட்லைட் இருக்குல்ல, இந்த ஹெட்லைட்லேருந்து த்ரூ த கார் உங்களுக்கு அந்த டெயில் லைட் வரைக்கும், அதாவது இந்த லெவலுக்கு வந்து தண்ணி ஏறினா கூட உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதான் நிறைய ஆஃப் ரோடிங் டெஸ்ட்லாம், இந்த கார் ஆஃப் ரோடிங் டெஸ்ட்லாம் நிறைய பண்ணிட்டு தான் வந்திருக்கு. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணாலே வரும். அந்த அளவுக்கு வாட்டர் வைடிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபார்ச்சுனரில் கூட கிட்டத்தட்ட 700 mm தான் இருக்குது. பட் இதில் வந்து 810 mm வாட்டர் வைடிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மற்ற கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சைடில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் எம்ஜி
மெஜஸ்டர் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த பேர் என்ன மெஜஸ்டர், அந்த மெஜஸ்டிக் நேமுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அவ்வளோ சூப்பரான பேக் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ், இங்கே எல்இடி கனெக்டட், இங்கேயுமே எல்இடி ஃபுல் எல்இடி கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ். அந்த டெயில் லேம்ப்ஸோட டிசைன் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் எதுவுமே எக்ஸாக்ரேட் பண்ணி பேச நினைக்காதீங்க, சூப்பராக இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லைட் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. மோரிஸ் கேராஜஸ்க்கான நேம் பேட்ச் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக மோரிஸ் கேராஜ் நேம் பேட்ச் கொடுத்துருக்காங்க. எம்ஜி லோகோ எங்கேயுமே தரல. 4 வீல் டிரைவுக்கான பேட்சிங்குமே இந்த காரில் இருக்குது. எஸ், இது வந்து 4 வீல் டிரைவுக்கான காருங்க. மெஜஸ்டர் அதுக்கான பேட்சிங் நல்லா பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஷைனிங் குரோம் கிடையாது, கொஞ்சம் நார்மல் குரோம் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேர் கொண்டு சின்னது பண்ணியிருக்கலாம், எதுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. லைட்டாக சின்னது பண்ண நல்லாயிருக்கும். சரி, ஓகே. அப்புறம் வந்து இங்கே ரிஃப்ளெக்டர்ஸும் வந்துடும். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் நல்லா இருக்குது. வைப்பர்ஸ், டீஃபாகர்ஸ், ஸ்பாய்லர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டைம் மவுண்டர் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ஸ்கிப் லைட் வந்து உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுங்க, பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்கிப் லைட் எல்லாமே வந்து இந்த கிரே கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து ஃப்ரண்ட் மாதிரி பேக் ஸ்கிப் லைட்மே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுவுமே வந்து ஆஃப் ரைடிங் பண்ணும்போது அடி வாங்க டேமேஜ் ஆகக்கூடாதுனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் மெட்டலில் தான் வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கிற ஃபைபரு, பட் உள்ள வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டியூவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார்ச்சுனர் கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் எக்ஸாஸ்டாக இருக்கும், ஆனால் இதில் வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஓவராலாக பேக் ப்ரெசன்ஸ் அந்த மெஜஸ்டிக் லுக்கை தருதா, சூப்பரில். சரி, வந்து ரிவர்ஸ் கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமராவுமே இருக்குது, நம்பரே போயிட்டுருக்காங்க, லைட்டுமே இருக்குது. பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. மெஜஸ்டரோட பூட் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக் டெயில் கேட். எஸ், மெஜஸ்டரோட ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் தான் வந்து இந்த மெஜஸ்டரில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பூட் ஸ்பேஸ் 3 ரோ, அது 3 ரோவுமே அப்பில் இருந்தால் உங்களுக்கு இந்த லெவலுக்கு தான். அங்கே பூட் ஸ்பேஸ் வரைக்கும் இது வந்து யூஷுவல் 3rd ரோ 7 சீட்டர் காரில் இருக்கிற அதே பூட் ஸ்பேஸ் தான். ஒரு சீட் ஃபோல்ட் பண்ணி ஒரு சீட் அப்ளை பண்ணி உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டியிருக்கேன். சீட்டை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆக்சஸாக போட்டுக்கலாம். அந்த சீட்டுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ண வீடியோஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3rd ரோ அப்பில் இருந்துச்சுன்னா இந்த பூட் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 வோல்ட் 120 வாட்ஸ் 12 வால்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே இருக்குது. நீங்கள் ஏதாவது டூல் கிட்டு போட்டு வச்சுக்கலாம். இதை திறந்தோன்னா என்ன இருக்குது, டூல் கிட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாகவே டூல் கிட்டுமே இருக்குது. அப்போது டயர் வந்து ஸ்பேர் டயர் கீழே அடியில் தான் இருக்கும். ஸ்பேர் டயர் வந்து 265, 55, R8, R19 சேம் சைஸ் ஸ்பேர் டயர் தாங்க கொடுத்துருக்காங்க. வித்தவுட் அலை, பரவாயில்லையே, சூப்பர், டவுன் கிரேட் பண்ணலை. அண்ட் ப்ரூரோ இந்த பூட் ஓப்பன் பண்ணுவோம், ஆங்கிள்மே இருக்குது. பட் ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் இருக்கும்போது நீங்கள் ஹேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள், ஹேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக் டெயில் கேட். மெஜஸ்டர் இன்டீரியர்ஸ் பார்ப்போமா வாங்க. சரி, இதான் இந்த காரோட கீங்க, எம்ஜி மெஜஸ்டரோட கீ. செலக்டே போட்டு 2 கீ ஒன்றா சேர்த்துருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். பூட் ஓப்பன், லாக்கு, அன்லாக்கு, அப்புறமா வந்து பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எம்ஜி லோகோ இருக்கும். கீழெலாம் செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ அவங்க 2 கீ வச்சு செலக்டே போட்டு ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு செப்பரேட்டாக தான் வரும். 2 கீஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கீ கொடுத்துருக்காங்க. டிரைவ் டோர் ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து இந்த ப்ரீமியம் ஃபீல் செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங்ஸோட ப்ரீமியம் ஃபீலிங், ஒரு ஆம்பியன் லைட்டிங் போது கார்பன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறது அது எல்லாமே ரெட் கலரில் இலிமினேட் ஆகுது. ஒன் டச் டவுன், ஒன் டச் அப்புமே இருக்கா? எஸ், ஸோ ஒன் டச் அப்புமே இருக்குது. ஓஆர்பிஎம் ஆட்டோ ஃபோல்டிங்காக, மீடியமே, நார்மல் பவர் விண்டோஸ் எல்லாமே லெதர்லெட் அப்போசிட்டி, ஃபுல் லெதர்லெட் கிடையாது, லெதர் அப்போசிட்டி. 4 டோர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒரு கேம் பேண்டில்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து நல்லா சாலிடாக இருக்குது, செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃபீல் எல்லாமே வந்து குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதையும் தாண்டி நிறைய ஸ்டோரேஜ் வைக்கலாம். இங்கே எம்ஜியோட அந்த தீமே இருக்குது. இது எல்லாமே வந்து காரோட வர தான். ஃபுட் ரெஸ்ட்டுங்க. ஒரு ஏசி வெண்ட்டுமே இருக்குது. அண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறது ஒரே வேரியண்ட் தான், உங்களுக்கு ஒரே வேரியண்ட் தான், இது மட்டும்தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். ஆனால் ஆக்சிலேட்டர், பிரேக், ப்ராப்பர் டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க. இதான் இந்த காரோட கீர் லிவர். ஸோ இதான் இந்த காரோட கீர் லிவர். பவர் அட்ஜஸ்டபிள் 12 வே பவர் அட்ஜஸ்டபிள்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எம்ஜி மெஜஸ்டரோட ஸ்டீரிங் வீல் இதாங்க, செம்மையாக இருக்குது. யூஸ்வல் எம்ஜியோட ஸ்டீரிங் வீல் தான், பட் ஆனால் இது வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியம்னஸ் தெரியுது. ஸோ ப்ரீமியம் ஸ்டீரிங் வீல் தான் வந்து எம்ஜி மெஜஸ்டரில் கொடுத்துருக்காங்க. எம்ஜிக்கான லோகோ இந்த இடத்துல வந்துடும். ஃபுல்லாகவே வந்து பெஸ்ட் அலுமினியம்
அந்த கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் என்ன இருக்குன்னா ரெண்டுமே இருக்குது டில்ட்டு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரூஸ் செட்டிங்ஸு அண்ட் க்ரூஸோட ஸ்பீட் செட்டிங்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஓகே பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீட் செட்டில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ், இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிய கண்ட்ரோல்ஸு, சாங் ட்ராக் மாற்றுறது அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன், கால் டிக்ளைன், டோட்டல் மியூட்டுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பேடில் ஷிஃப்டர்ஸ் வந்துருச்சு. ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு இங்கேயே வந்து வைப்பர்ஸ் அப்புறம் ஹெட்லேக்கான கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர் சுவிட்ச் எல்லாமே ஒரே சுவிட்சாக கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஏன்னா கீர் தான், இதுதான் கீர். ஸோ கீர் வந்து உங்களுக்கு இங்கே போயிடுச்சு. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு அப்புறம் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் வந்து இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் மோடுக்கு போயிடும். ஸோ இதுதான் கீர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சுனால எல்லா பட்டனுமே வந்து இந்த ஒரே லிவர்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிவர்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ், வைப்பர்ஸு அப்புறமே ஹெட்லாம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நைஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய லிவர்ஸ்லாம் கொச்சன்னு கொடுக்காம சிம்பிளிஸ்டிக்காக முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம கிளஸ்டர் வந்தோன்னா, கிளஸ்டர் ஆன் பண்ணனா எப்படி சூப்பரான ஒரு கிளஸ்டர், டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியுது. அவ்வளோ சூப்பரான ஒரு கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரோட தீமே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் சொல்லும் போதும் சொல்கிறேன், இதுலையுமே சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சென்டரில் ஒரு கார் போகிற மாதிரி அந்த அனிமேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஆர்பிஎம் மீட்டர், அப்புறம் என்ன கியரில் இருக்கும், பார்க்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கிளஸ்டர் தீம் கிளாசிக்னு இந்த இடத்துல இருக்கா சவுண்டு போட்டு தான் மாறிடுச்சு பாருங்கள். கிளாசிக்கு சிம்பிள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருங்க. மாறும் போது சவுண்டு போடுது. ஓகே, அப்புறம் ட்ரைவ் மோட்ஸ். இது வந்து நான் சொல்லியிருப்பேன், ட்ரைவ் மோட்ஸ் 10 ஆஃப் ரோடிங் ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. நான் மோடை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கஸ்டம் மோடு இருக்குது, நார்மல், ஸ்னோ, இந்த மாதிரி வந்து ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த பாருங்க, இந்த ஒரு கிளஸ்டர்லேயே இருக்குது. ஈகோ, ஸ்போர்ட்ஸ், நார்மல், ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கிளஸ்டர்லேயே இருக்குது ஈகோ, ஸ்போர்ட்ஸ், நார்மல். அப்புறமா வந்து மோட் 2 போனீங்கன்னா மோட் 3, இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மோட்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். 2Hல போயிட்டு இப்போ போனால் வரும். ஸோ சாண்டு அண்ட் நார்மலாக இது என்னது மட்டு சாண்டு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்னோ மோடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் 4Hல போட்டுக்கிட்டு இது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஒரு வாட்டியும் சேஞ்ச் ஆகும்போது அந்த சவுண்ட் ஒன்று கொடுக்குது. ஓகே, ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. இதுதான் இந்த கிளஸ்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், 4Hஆ இருக்கட்டும் 2Hஆ இருக்கட்டும், நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது தயவு செஞ்சு கீரை வந்து நியூட்ரலில் போட்டுட்டு இது சேஞ்ச் பண்ணுங்க, அதான் நல்லது. கீர் லிவர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதான் கீர் லிவர். இது நான் சொல்லியிருப்பேன், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு, மேனுவல் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பார்க்கிங் மோடுக்கு போயிடும். அப்படியே மேலே வந்தேன்னா டிரைவர் சைட் சென்டரில் வேனிட்டி மீட்டர் வித் லைட், 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர். எல்லோ லைட் தான் பரவாயில்ல, 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. IRBM ஆட்டோ டிமிங் IRBM தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாமே வந்து டச், அப்பா குவாலிட்டி டாப் நாச்சுங்க. வைக்கல் லைட்ஸு குட் பை குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் கோ பேசஞ்சருக்குமே வந்து உங்களுக்கு வேனிட்டி மீட்டர் வித் லைட் இருக்குது. கிராப் ஹேண்டில்ஸ், கோ பேசஞ்சர் கிராப் ஹேண்டில்ஸ். இங்கே சன்கிளாஸ் ஹோல்டர் வித் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங்க்கு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதோ இருக்கேன். டிரைவர் சைட்லாம் இந்த காருக்கு கிராப் ஹேண்டில்ஸ் தேவை, ஏன்னா அது ஆஃப் ரோடிங் ஏறி இறங்குறதா, இதை பிடிச்சா ஏறி இறங்கணும். ஆனால் இந்த இடத்துல டிரைவருக்கு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃபு கேலக்ஸி சன்ரூஃப்னு இந்த சன்ரூஃபை சொல்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய சன்ரூஃப் இது. ஸோ உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து இந்த காரில் கேலக்ஸி சன்ரூஃப்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய சன்ரூஃப், எங்கேன்னு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வைடரான ஒரு சன்ரூஃப்னு. அதை கண்ட்ரோல் பூட் ஓப்பன் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சன்ரூஃப் நான் ஓப்பன் பண்ணேன்னா அதோ ஓப்பன் ஆகுது பாருங்க சன்ரூஃப். ஹோல்டு தான் பண்ணணும். எப்பா சன்ரூஃப்லேருந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஷோரூம் வியூங்க, எவ்வளோ பெரிய சன்ரூஃப், அடிக்கும் தலைக்கும் இருக்குங்க சன்ரூஃப். அது வந்து 3 ரூஃபாக தான் ஒரு பேக்கில், பட் ஆனால்
சென்டருக்கு இவ்வளோ பெரிய சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கேலக்ஸி மோட்னு சொல்கிறாங்க. ஓல்டு தான் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் ஆகுறது உங்களால் பார்க்க முடியும். அகெயின் நான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஹோல்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஒன் டச் வந்து கொடுக்கல. அப்புறமா கர்டன்ஸ் மூடுறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்டன்ஸ் மூடும். அதுவும் வந்து ஒன் டச் தாங்க. ஸோ இங்கேருந்து வருது பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் வந்து மூடணும். ஃபுல்லாக எனக்கு டேஷ்போர்ட் வியூ தான். எல்லாமே வந்து லெதர் தான். எல்லாமே வந்து லெதர் டேஷ்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராப் பேண்டல்ஸுமே இருக்குது. அதுவுமே வந்து பிரஸ்ட் அண்ட் நேம் சேக்காக கொடுக்காம நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃபரிங் ப்ராப்ளம் பண்ணும்போது கோபேசர் உட்காந்து பிடிச்சிக்கிறவங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கோபேசர் ஏசி வென்ட்ஸு, க்ளவ் பாக்ஸும் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் க்ளவ் பாக்ஸுமே இருக்குது. ஆப்வியஸாக கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேன் இருக்குது. எம்ஜி மெஜஸ்டரோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இதாங்க. 12.3 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து நான் ஒன்றில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 12.3 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சவுண்ட் நம்ம வந்துருங்க, வெயில் ஓவராக இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு கிளஸ்டரும் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து 12.3 இன்ச்சஸ் தான். ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 360 டிகிரி கேமரா பார்த்துறோம். எஸ், இந்த காலில் 360 டிகிரி கேமரா இருக்குது. கேமரா கிளாரிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதர் எம்ஜி கார்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணாலுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3D வியூ, ஸோ 3D வியூ, பேர்ட் சைட் வியூ. இங்கே நம்ம கார் எந்த கலரில் இருந்தாலும் டிஃபால்ட்டான கலர் உங்களுக்கு ஒயிட்டு தான் வரும். 3D வியூவுமே இருக்குது. அண்ட் சைட் வியூ, பேக் வியூ, பார்க்கிங், ரேடார் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்து 360 கேமரா மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆம்பியன் லைட்டிங் மோடில் இருக்கா, ஸோ ஆம்பியன் லைட்டிங்குமே இருக்குது. கலர் செட் பண்ணால் இந்த ஆம்பியன் லைட்டிங்கான கலர் சேஞ்ச் ஆகுது பார்க்க முடியும் உங்களால். ஸோ ரெட்டில் இருக்கா, நான் ரெட்டில் வச்சுருக்கேன். க்ரீன் போனீங்கன்னா க்ரீனு. நைட் டைமில் நல்லா தெரியும், நான் டே டைமில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறமா அதை பிளிங்க் பண்ணணுன்னா உங்களுக்கு அழிஞ்சு எரியுறது. அப்புறமா டோட்டல் ஆன்லேயே இருக்கிறது. ப்ரீத்னா வந்து ஸ்லோவாக ஆன் ஆகும், ஸ்லோவாக ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆம்பியன் லைட்டிங் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன, ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல், ஆன்லைன் மியூசிக், வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ஐகால், ஹோம் பேஜ், இது மாதிரி ஸ்டேரிங் வீலுக்கே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்கு, ஸோ வந்து லைட் ஆங்கிங்கு, லைட்டிங்கு, ஆல் டோர்ஸ் லாக்கு, விண்ட் ரிவர்ஸ் லாக்கு, இந்த மாதிரி லாக்குக்கான இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டு கூட நீங்கள் இதில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்லைட் உட்பட இதில் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 30 செகண்ட்ஸ் ஃபாலோ மீ ஹெட்லைட்டுமே இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல நிற்கும் போது சாவி தேடிட்டு இருக்கேன், அதாவது கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி தேடி இருக்கும்போது கார் வெளிச்சமே இருக்காது. அப்போ வேறு யார் வெளிச்சம் கொடுப்பா கேட்டிங்கன்னா கார் நம்மளுக்கு வெளிச்சம் காட்டும். ஸோ உங்களுக்கு ஹெட்லைட் 60 செகண்ட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அந்த பிக்சரில் தெரியுது பாருங்கள். 60 செகண்ட்ஸுக்கு அந்த ஹெட்லைட் ஹோல்டில் இருக்கும். அப்புறமா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். 30 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸ் நீங்கள் எப்படின்னா டைம் செட் பண்ணிக்கலாம். லைட்டிங்கு, இந்த மாதிரி ஆட்டோ, லோ பீம், ஐ பீம், பொசிஷன் லேம்பு, லெவல் 2, லெவல் 3, ரியர் டிஃபாகர்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே ஹெட்லே கண்ட்ரோல்ஸ் உட்பட நீங்கள் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் விண்டோ ஓப்பனிங் க்ளோசிங்கு, சைடு மிரர் ஓப்பனிங் க்ளோசிங், ரெண்டு சைடுமே வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணணுமா. அப்போ போத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் லெஃப்ட் செட் பண்ணால் லெஃப்ட் மிரர் மட்டும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும், ரைட் செட் பண்ணால் ரைட் மிரர் மட்டும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். வேறு என்ன, ட்ரைட் பேஷன் மானிட்டர் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லேயும் வரும், கிளஸ்டர்லேயுமே வரும். ரேர் வைப்பர் கூட இதில் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட்டு. டெயில்கேட் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகும் அது கூட இங்கே வந்து பண்ணிக்கலாம். சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறது எத்தனை பார்த்தீங்கன்னா, ரியர் சீட்டுக்கான மசாஜ் ஃபங்க்ஷனு, ரியர் சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டுக்கான மசாஜ் ஃபங்க்ஷன், அதுவுமே வந்து நீங்கள் இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்தென்ன மசாஜ் தேவை, எந்த லெவலுக்கு ப்ரெஷர் தேவை, எல்லாமே வந்து இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் ஆன் அண்ட் ஆஃபு, கிளஸ்டர் டீம் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ கிளஸ்டர் தீம் சேஞ்ச் பண்ணுறதுமே வந்து இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Hope your day is delightful one. நல்லா தான் இருக்குது, நாள் நல்லா தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஸோ கிளஸ்டர் தீம் வந்து கிளாசிக் தீமில் இருக்குது. கிளாசிக் தீம்னா இதான் கிளாசிக். இப்போ நான் சிம்பிள் தீமில் மாத்திரேன், சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதான் வந்து சிம்பிள் தீம். இந்த ரெண்டு தீம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கேபின் மோடுன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேபின் மோடு என்னென்னா, நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு யாருக்காச்சும் கார் கொடுக்குறீங்க, இல்லை தேர்ட் பர்சனுக்கு கார் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் சென்டர் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா, அவங்க வந்து இந்த கேபின் மோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமை அவங்களால ஆக்சஸே பண்ண முடியாது. யூசர் வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டு தான் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமை ஓப்பனே பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர் வந்து இந்த மெஜஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கேபின் மோடு, அதுவுமே நல்லா இருக்குது, சூப்பர். ஸோ இதான் இந்த காரோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுக்கே 3 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த காரோட ஏசி வென்ஸுங்க ஸோ நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக சூப்பராக ஏசி வென்ஸ் கொடுத்தாங்க. ஏசி த்ரூ வேற லெவல் இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, அதாவது 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. கோ பேசஞ்சரும் டிரைவரும் தனித்தனி டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோ பேசஞ்சர் தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி ஒரு வென்ஸ்லாம் செம்ம சாலிடாக இருக்குது. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பார்க்கிங் ஆஸ் லைட்டு கொடுத்துருக்காங்க, டிஃபாகர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே 2 வயர்லெஸ் சார்ஜர். ஸோ 2 வயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறமா வந்து இதுதான் சொன்னேன், செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டிஃபரன்ஷியல் லாக், 3 டிஃபரன்ஷியல் லாக் இந்த எம்ஜி மெஜஸ்டரில் தான் இருக்குது. வேறு எந்த கார் போனாலும் உங்களுக்கு 3 டிஃபரன்ஷியல் லாக் இருக்கவே இருக்காது. எம்ஜி மெஜஸ்டரில் தான் 3 டிஃபரன்ஷியல் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மோட்ஸ் தான் இது, அதுக்கான பட்டன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது 1 2 3 3 டிஃபரன்ஷியல் லாக் இருக்குது. அண்ட் 2H ஆஃப் ரோடிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2H ஆட்டோ 4Hமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிவர்ஸுமே இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஆஃப் ரோட் பெர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்னோ மோடு, சாண்ட் மோடு, மட் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 10 ஆஃப் ரோடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஆஃப் ரோடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே வேணால் அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எல்லா மோட்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து செம பிரீமியமாக இருக்குது. இதை நான் புஷ் பண்ணேன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸுமே இருக்குது. இங்கே சின்னதாக கீ வேணால் போட்டுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஆம் ரெஸ்ட்டுமே இருக்குது. 2 கையுமே வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஆம் ரெஸ்ட் இருக்குது. அது வந்து இப்படி ஓப்பன் ஆகுது, சைட் வேஸாக ஓப்பன் ஆகுது. அண்ட் ஸ்டோரேஜ் வந்து என் ஃபோனே அப்படியே உள்ளே எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இல்லையான்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லையே. ஸோ இந்த சென்ட்ரல் பேனல் இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் பேனலுக்கு நான் அப்படியே கீழே வந்தேன்னா ஸ்டோருக்கு பாருங்கள், உங்களுக்கு சிகரெட் லைட்டரு, அப்புறம் டைப் சி சார்ஜிங் போட்டு ஒரு ஏஜி சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோனு இல்லை ஏதாவது வச்சுக்கலாம். மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே ஃபோன் வச்சுக்கலாம். அப்புறமா சிகரெட் லைட்டருமே கொடுத்துருக்காங்க லக்ஸுரி காரில். அண்ட் உங்களுக்கு யூஎஸ்பி அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் பேனலுக்கு கீழே, அதாவது இதுக்கு கீழே இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் எப்படி பார்ப்போமா வாங்க. எம்ஜி மெஜஸ்டரோட டிரைவர் சீட்டில் ஏறி உட்கார போகிற இந்த காலை பேர் தான் நீங்கள் ஏறி இறங்கணும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம், 219 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். டோரோட குவாலிட்டி, அந்த டட் எஃபெக்டில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு. ஏங்க நான் ஒரு ஏதோ ஹைட்டான ஒரு காரில் உட்காந்துட்டு இருக்கேன்னு தெரியுது. அதாவது நான் அந்த வியூ காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து எனக்கு இந்த ஷோரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேருந்து எனக்கு கிடைக்கிற வியூ வந்து அந்த போர் ஏரி தெரியுது. அந்த அளவுக்கு நான் ஹைட்டாக உட்காந்துட்டு இருக்கேன். செம்ம ஹைட்டாக உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த எஸ்யூவி ஹைட் அதிகமாக இருக்குது. இந்த சீட் வந்து பேக்கு ஃப்ரண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் 12-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டில் மசாஜ் ஃபங்க்ஷனுமே இருக்குது, வென்டிலேட்டட் சீட்ஸுமே இருக்குது. கம்ஃபர்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. லெதர் ஃபினிஷ் தான். பேக் சப்போர்ட், சைட் சப்போர்ட், லம்பா சப்போர்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு லக்ஸுரி காரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் இது வரைக்கும் எந்த ஐட்டுமே எனக்காக எதுவுமே மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சரி மாற்றி பார்ப்போம். சரி கிட்டத்தட்ட மாற்றிருக்கேன். அப்போ இருந்துமே வந்து ஒரு ஹைட்டான ப்ரெசன்ஸில் உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளோ லக்ஸுரியாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இப்போ தான் தெரியும் அந்த டிசைன் பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைனை பேட்டர்னை பாருங்கள். குஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது டிரைவர் சீட் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்டு. இது பேக் சீட்டில் எந்த இருக்குது கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்ப்போமா. இந்த எம்ஜி மெஜஸ்டரில் வாங்க, அதாவது செகண்ட் ரோ வாங்க. அதாவது செகண்ட் ரோ சீட்ஸில் உட்கார போகிறேன். இந்த கால் இப்போ தாங்க ஏறணும். அதுதான் ஃபுட் ரெஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஏறி நான் உள்ளே உட்காந்தேன்னா இது வந்து நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணல. ஷோரூமில் இருக்கிற டிஃபால்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்புறமே எனக்கு எந்த அளவுக்கு நீரம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ என் சீட் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல, அப்போவே நல்லா ட்ரெயின் ரூம் இருக்கும். அட்வைட்டி சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஹெட்ரூமே வந்து எப்பா எந்த அளவுக்கு ஹெட்ரூம் இருக்குன்னு பாருங்கள். கையை பார்த்து இந்த அளவுக்கு எனக்கு ஹெட்ரூம் கிடைக்குது. சீட் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் எதுவுமே எக்ஸாக்ரேட் பண்ணி எதுவுமே பேசலைங்க. உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், அப்படி தான் தெரியும். எதுவுமே அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சீட் வந்து உங்களுக்கு ரிக்ளைன் ஆங்கிளுமே இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். நான் எந்த அளவுக்கு சாஞ்சிட்டு இருக்கேன்னு பாருங்கள். ஸோ ரிக்ளைன் ஆங்கிளுமே இருக்குது. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ரிக்ளைன் ஆங்கிளுமே இருக்குது. நீங்கள் சாஞ்சிட்டு அழகாக போகலாம். அப்புறமா உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்டிவ்னுக்கு அதுவுமே கரெக்டாக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இருக்குது. தேர்ட் பேசஞ்சர் உட்கார முடியுமா? உட்காரலாங்க.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உட்காரலாம். அந்த அம்ப் இருக்குது, பட் லைட்டாக தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா தாராளமாக 3 பேர் உட்காரலாம். கொஞ்சம் விருத்தான கார், லென்த்தான கார் தான் இது. வீல் பேஸ் அதிகம், ஸோ நீங்கள் தாராளமாக உட்காரலாம். ஏன் இதுவுமே இருக்குது ஏங்க இருங்க, இந்த 3 சீட் மட்டும் போகுமா? எஸ். ஸோ 3rd row பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்டை பேக்வர்ட் அண்ட் ஃப்ரண்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து இருக்குது. இது நீங்கள் 3rd row கன்ஃபர்ம் அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். 2nd ரோவில் உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்க்ராரல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு. அங்கே டிஸ்பிளேமே இருக்குது, அங்கே டெம்பரேச்சர் டிஸ்பிளே வரும். ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்க்ராரல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. மோடு பவர் ஆட்டோ, ஸோ 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இங்கேயுமே வந்து நீங்கள் தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டுமே தனித்தனியாக டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதான் 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஏசி வந்துட்டேங்கிறான்னு கேட்டிங்கன்னா தோ இருக்குது, கொடுக்காமல அப்படி இருப்பாங்க. இது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த சைடு வந்து அந்த இடத்துல இருக்குது ஏசி வென்ஸு. பில்லரில் இல்லை, அந்த 2 சைடுமே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று. ஏன்னா அந்த காரை பிடிச்சிட்டு ஏறணும்ல, அதனால் வந்து இங்கேயுமே கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே ஓப்பா லேப்டாப்பே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போய் ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டானுங்க. யூனிவர்சல் ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேப்டாப்பே சார்ஜ் போட்டுக்கலாம். 2 USB சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜருமே இருக்குது. சூப்பருங்க. அதுவுமே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் பண்ண சின்ன அம்பு இருக்குது, பட் பிரச்சனை இல்லை. அப்புறமா இங்கே ஒரு மேக்சின் ஹோல்டர்ஸ் இருக்குது. 2 சைடுமே மேக்சின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குங்க. கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஒரு கோட் மாட்டிக்கணும் ஹூக்குமே இருக்குது. இங்கே ஒரு லைட் ப்ரொவிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுமே வந்து ஸ்ப்ரிங் மோஷனில் கிராப் ஹேண்டில்ஸு, கோட்டு மாட்டிக்கிறதுக்கான ஊக்கு, ஒயிட் கலர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தான் இந்த ஏசி வேணும்னு சொல்லியிருப்பேன். 3rd ரோவில் உட்காந்து பார்ப்போமா? உட்காருவோமா? உட்காந்து பார்ப்போமாங்க. இந்த சீட்டுமே வந்து இதை ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எம்ஜி மெஜஸ்டரோட 3rd ரோவில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உட்காந்து காட்டப்படுறேன். நல்லா தான் இருக்குது. இப்போ பார்க்க நல்லா தான் இருக்கும். முடியும் இருங்க, இந்த சீட்டை போடுவோம். இது இந்த அளவுக்கு போட்டால் பெஸ்ட்டா? இன்னும் இவ்வளோவா? இவ்வளோ ஸ்பேஸா? சூப்பர்ப்பா. இருங்க, ரொம்ப நல்லா மேக்ஸிமமாக தள்ளுனா ஏங்க பரவாயில்லைங்க. எம்ஜி, வாட் ஹவ் யூ டன்? சீரியஸ்லி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட கொலசா வந்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். இடிக்குது, அண்டர்டே சப்போர்ட் இல்லை, தை சப்போர்ட் இல்லை, ப்ளஸ் இது வந்து இடிக்கு. ஏன்னா நான் ஃபுல் பேக்கில் தள்ளியிருக்கேன். இந்த இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து ஒரு சில காரில் வந்து நேம் சேக்காக கொடுப்பாங்க. பட் எம்ஜி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இருங்க, நான் வந்து கிட்டத்தட்ட அந்த ரெகுலராக அந்த 2nd row உட்கார பொசிஷனை நான் வைக்கிறேன் பாருங்களேன். ஓகே, ஸோ இது வந்து ரெகுலராக வந்து 3rd row பேசஞ்சர் உட்கார ஒரு பொசிஷன் நம்ம அசியூம் பண்ணி வச்சட்டா எந்த அளவுக்கு ரெக்ரூமு, எந்த அளவுக்கு நான் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு இருக்கேன். ஃபுல் பேக்கில் நான் வந்து ரெக்லைன் தள்ளி வச்சுட்டேன். தாராளமாக போகலாமே. சூப்பருங்க. சரி, இது வந்து கிட்ஸுக்கு தான், ஷார்ட் ஜர்னிக்கு தான், அடல்ட்ஸ் உட்கார முடியாது தான். பட் வந்து மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இருக்கு. மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குதான். மற்றபடி வந்து நான் ஓவராக வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலை. மற்ற கார்ஸை கம்பேர் இது வந்து ஃபார் 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 பெட்டருங்க. ஃபார் பெட்டர். நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்க, அப்போ தான் தெரியும். வேற லெவல் பண்ணிட்டீங்க எம்ஜி, வேற லெவலியா. இதான் இந்த லென்த்து, அப்புறமா இந்த வீல் பேஸில் இன்க்ரீஸ் பண்ணாங்களா? ஃபார்ச்சுனர் லென்த் அதிகமாக, ஃபார்ச்சுனருக்குள்ள இப்படிலாம் இருக்காது. செம்மையா கிழிச்சிட்டிங்க எம்ஜி, கிழிச்சிட்டிங்க. ரியலி இம்ப்ரெஸ்ட். 3rd row பேசஞ்சர் உட்காந்துருக்குங்க. லைட் வந்து இந்த இடத்துல லைட்டு கொடுத்துருக்காங்க. 3rd row பேசஞ்சருக்கு அதுக்கான சுவிட்சுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 லைட்டு கொடுத்துருக்காங்க. 3rd row பேசஞ்சரோட ஏசி வென்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ அது வந்து 2nd row பேசஞ்சர் ஏசி வென்ட்டு. 3rd row பேசஞ்சருக்கு இந்த இடத்துல 2 சைடுமே வந்து ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறமா ஒரு கப் ஹோல்டர்ஸுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சின்னதாக வேணா ஒரு கப் ஹோல்டர்ஸ் தான், சின்னதாக வேணா இல்லை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். சீட் பெல்ட்டுமே வந்து 3rd பேசஞ்சருக்கு சீட் பெல்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு சின்ன கப் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. சார்ஜிங் போர்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. இது வந்து இந்த சீட் பெல்ட் மாட்டிக்கிறதுக்கு கடை ஆறாமல் இருக்கிறதுக்கு இது இவ்வளோ சொடிக்க வச்சிங்கன்னா சீட் பெல்ட் வந்து ஆறாமல் இருக்கும். எவ்வளோ பெரிய விண்டோ பாருங்க 3rd row பேசஞ்சருக்கு. ஸோ கிளாஸ்ட்ரோபோபிக்கான ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இது D+ செக்மெண்ட் கார், D+ செக்மெண்ட் SUV. லென்த்துலாம் செம்ம அதிகம்.
தேர்ற கம்ஃபர்ட்டே நான் உட்காரும் போதே எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த அளவுக்கு வேற லெவலுங்க இது வாங்குங்கய்யா. ஃபார்ச்சுனரும் போகலாம் சொல்கிறேன், இது ஒரு ஆப்ஷனாக வைங்க. எம்ஜி எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கும் சரி டிரைவருக்கும் சரி ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலம் நான் இதில் நின்று தான் பேசவே போகிறேன். அவ்வளோ சூப்பராக வெயிட் தாங்குதுங்க எம்ஜி மெஜஸ்டர். ஓகே, எம்ஜி மெஜஸ்டர் எப்படி இருந்தது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேருக்கு ஏற்றமே நல்ல ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக்கு தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் B+ செக்மெண்ட் கார் இந்த எம்ஜி மெஜஸ்டர் தான். நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு காரு. கிளாஸ்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கு, எதுவுமே இல்லை, கிளாஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மூவ் ஆகணும். இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு 40 lakhs இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்த ஒரே கார் இந்த எம்ஜி மெஜஸ்டர் மட்டும் தான். ஃபார்ச்சுனருக்கு ஒரு காம்படிட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த காரும் பார்க்குறதுக்கு வாங்க. ஃபார்ச்சுனர் மட்டுமே வந்து நம்பிட்டு இருக்காம இந்த கார்கிட்டையும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டினே ஒரு கார் தான் எம்ஜி மெஜஸ்டர். இந்த கார் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு கார்டில் பார்ப்போம். பாய்.